வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கின்றான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹமாஸ் ஆயுத குழுவினரால் கடத்தப்பட்ட பணைய கைதிகளில் 6 பேரை பிணமாக மீட்ட இஸ்ரேல். மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி, ரஷ்யா தகவல். அமெரிக்காவில் பஸ் கவிழ்ந்து 7 பேர் பலி, 37 பேர் காயம். பேருந்து கட்டணத்தில் மாற்றமில்லை. இலங்கை தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரவு. வேலைவாய்ப்பு கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் போராட்டம். 71 தேர்தல் முறைப்பாடுகள் காலி மாவட்டத்தில் பதிவு. சமையல் எரிவாயு விலை தொடர்பில் வெளியான அறிவித்தல். 5 மாவட்டங்களின் 29 பிரதேசங்கள் டெங்கு அபாய பகுதிகளாக அடையாளம். கனமழையால் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட தண்டவாளங்கள் 20 ரயில்கள் ரத்து. மும்பை சிவாஜி சிலை இடிந்ததை கண்டித்து மகா விகாஸ் அகாதி போராட்டம். சீன பிலிப்பைன்ஸ் கடலோர காவல் படை கப்பல் மோதல். இனி வருவன விரிவான செய்திகள். எரிபொருள் விலை குறைக்கப்பட்டாலும் இம்முறை பேருந்து கட்டணத்தில் மாற்றம் ஏதும் செய்யப்பட மாட்டாது என பேருந்து தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை இம்முறை எரிபொருள் விலை குறைப்பினால் பேருந்து கட்டணத்தை திருத்த முடியாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இம்மாதம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்துள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் நடைபெற்றது. இதன்போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இதே நேரம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்காக பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பாரியநேந்திரனை போட்டியிலிருந்து விலக்குமாறு கோரவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு கோரி அம்பாறை மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கருப்பு பட்டி அடித்து கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை இன்று முன்னெடுத்துள்ளனர். குறித்த போராட்டத்தினை அம்பாறை மாவட்ட காரைதீவு சந்திக்கு அருகாமையில் கருப்பு பட்டி அணிந்து பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தி பட்டதாரிகள் கொளுத்தும் வெயிலில் கவனஈர்ப்பு போராட்டத்தினை அமைதியாக முன்னெடுத்துள்ளனர். இதன்போது இதுவரை வேலைவாய்ப்பு தொடர்பில் எந்தவொரு தகவலும் கிடைக்கவில்லை எனவும் உடனடியாக ஜனாதிபதி வேட்பாளர்கள் என கூறிக்கொள்வோர் வெளிப்படையாக பட்டதாரிகளின் நிலைமை குறித்து தகவலை வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கவனஈர்ப்பு போராட்டத்தினை மேற்கொண்ட பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த போராட்டத்துக்கு போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து 8 வரை காலை மாவட்டத்தில் 71 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி தேர்தல் முறைப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. குறித்த புகார்களில் பெரும்பாலானவை சுவரொட்டி பதாகை காட்சிப்படுத்தல், அனுமதியின்றி கூட்டங்கள் நடத்துதல் போன்றவை தொடர்பான முறைப்பாடுகளாக பதிவாகியுள்ளதாக தேர்தல் முறைப்பாட்டு நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வேட்பாளர்களின் புகைப்படங்களையோ வாக்கு சின்னங்களையோ சாதாரண அலுவலகத்தை தவிர வேறு எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது என்றும் வேட்பாளரின் புகைப்படம் அல்லது வாக்கு சின்னங்களை பொதுமக்கள் பார்வைக்கு வைப்பது போல் காட்சிப்படுத்த முடியாது என்றும் தேர்தல் புகார் மையம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மாதாந்திர சமையல் எரிவாயு விலை திருத்தத்தின்படி செப்டம்பர் மாதத்தில் லிட்டர் எரிவாயு விலையில் எந்த மாற்றமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 5 மாவட்டங்களின் 29 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி கொழும்பு, கம்பகா, களுத்துறை, இரத்தினபுரி மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்கள் டெங்கு அபாய மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதிக்குள் 36,552 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 17 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்திலிருந்து அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் மொத்தமாக 15,120 டெங்கு நோயாளர்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனால் பொதுமக்கள் சுற்றுச்சூழலை சுத்தமாகவும் பாதுகாப்பாகவும் போயிடுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாடு பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் நாட்டை விட்டு வெளியேற 2 மாத கால பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று முதல் அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அந்நாட்டின் நாட்பதிவு, ஜொங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்பு அதிகார சபையினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
அனுமதியின்றி பணியிடத்திலிருந்து விலக்கியிருப்பவர்கள் மற்றும் செல்லுபடியாகும் விசா இல்லாதவர்கள் இந்த பொது மன்னிப்பு காலத்தில் அபராதம் அல்லது பிற சட்ட தடைகளுக்கு உட்படாமல் நாட்டை விட்டு வெளியேறவோ அல்லது சம்மதவிட்ட விசா ஆவணங்களை சட்டப்பூர்வமாக செயற்படுத்தவோ இதன்போது வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள இலங்கையர்கள் பொது மன்னிப்பு காலத்தின் போது தமது விசாக்களை சட்டபூர்வமாக ஏற்பாடு செய்ய அல்லது நாடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இராணுவ வீரர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். பத்ரபுல்லே அங்குரோங்கொடவில் அமைந்துள்ள இராணுவ தலைமையகத்தில் கடமையில் இருந்த போதே அவர் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். மேரிகம பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேலும் மரணித்த இராணுவ வீரர் இராணுவ தலைமையகத்தின் பாதுகாப்பு கூடத்தில் மேலும் 2 இராணுவ வீரர்களுடன் கடமையில் இருந்த போதே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பதுளை கெந்தங்கொட பகுதியில் தனது மனைவி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 35 வயதுடைய வெளிமட பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி, அந்த துப்பாக்கி பயன்படுத்தும் ரகமைகள் SFE ரக கைக்குண்டு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோகத்தில் காயமடைந்த பெண் கைதான நபரின் மனைவி என்றும் அந்த பெண்ணின் கையில் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன என்றும் அவர் பதுளை வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்குகள் நாளை விநியோகிக்கப்படும் என சிரேஷ்ட பிரதி தபால் மா அதிபர் ராஜேந்திர ரணசிங்க தெரிவித்துள்ளார். தபால் மூலம் வாக்குகள் விநியோகம் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் இராணுவ தளங்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டிய தபால் மூலம் வாக்குச்சீட்டுகளில் ஒரு பகுதி மாத்திரமே எஞ்சியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் என்ற நாளாந்த வேதனத்தின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்கான வேதனம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட நிறுவனங்களின் சம்மேளன தரப்பினர் இதனை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாயாக அதிகரித்து கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி மீண்டும் ஒரு வர்த்தகமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது. இதன்படி நாளாந்த அடிப்படை வேதனமாக 1350 ரூபாவும் உற்பத்தி அடிப்படையிலான ஊக்குவிப்பு கொடுப்பனமாக 350 ரூபாயாகவும் 1700 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் காணப்படுமாயின் அதனை சமர்ப்பிப்பதற்கு கடந்த 28ஆம் தேதி மதியம் 12 மணி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த வேதனத்தை 1700 ரூபாயாக அதிகரித்து ஏற்கனவே வெளியிடப்பட்டிருந்த வர்த்தகமானி அறிவித்தலுக்கு உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. கிளிநொச்சியில் பாடசாலை மாணவி ஒருவர் காதல் தோல்வி காரணமாக அவரது வீட்டில் தூக்குட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. அரவிந்தன் பிஷாடி என்ற 18 வயதுடைய மாணவியே இதன்போது உயிரிழந்துள்ளார். குறித்த மாணவி சுமார் 2 வருடங்களாக காதல் உறவில் இருந்ததாகவும் தனது காதலர் மற்றும் ஒரு மனைவியுடன் ரகசியமாக பழகிய சம்பளம் அம்பலமானதை அடுத்து அவர் தூக்கிட்டு உயிர் மாய்த்துக் கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் உயிரிழந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாகவும் அயலவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலை அடுத்து சடலம் மீட்கப்பட்டதாகவும் கிளிநொச்சி போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் ஒப்படைத்துள்ளதுடன் சம்பவ தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இனி வருவன இந்திய செய்திகள். கனமழை காரணமாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இடையே பல்வேறு இடங்களில் ரயில் தண்டவாளங்கள் நீரில் மூழ்கின. சில இடங்களில் தண்டவாளங்கள் வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டன. இதனால் சுமார் 20 ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. ஆயிரக்கணக்கான ரயில் பயணிகள் பாதிக்கப்பட்டனர். ரயில் பயணத்தை தொடர முடியாமல் நடுவழியில் தவிர்த்த பயணிகளுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்துள்ளது ரயில்வே துறை. சிறப்பு ரயில்கள் மூலம் சென்னை, திருப்பதி மற்றும் விசாகப்பட்டினம் போன்ற பகுதிகளுக்கு பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக விஜயவாடா மொத்தகோடா வணிக மேலாளர் ராம்பாபு தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு சார்மினார் கோதாவரி எக்ஸ்பிரஸ் ரயில் கொண்டப்பள்ளி மற்றும் ராயனாபாடு ரயில் நிலையங்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த வயநாட்டின் சுற்றுலா வளர்ச்சிக்கு ஆதரவு அளிக்குமாறு காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மோசமான நிலச்சரிவுகளால் ஏற்பட்ட பேரழிவிலிருந்து வயநாடு படிப்படியாக மீட்டு வருகின்றது. இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கும் நிலையில் அனைத்து சமூகங்கள் மற்றும் அமைப்புகளை சேர்ந்த மக்கள் நிவாரண பணிகளில் ஒன்று சேர்வதை காண்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. வயநாடு மக்களுக்கு பெரிதும் உதவும் ஒரு முக்கியமான அம்சத்தை நான் முன்னிலைப்படுத்த விரும்புகின்றேன். மழை நின்றவுடன் வயநாட்டில் சுற்றுலாத்துறையை மீட்டெடுத்து மக்கள் வருகையை ஊக்குவிக்கும் ஒருங்கிணைந்த முயற்சியை மேற்கொள்வது அவசியம் என தெரிவித்துள்ளார். இனி வருவது உலகை செய்திகள். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் 2.5 ஆண்டுகளாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் ராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை செய்து வரும் நிலையில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு உக்ரைன் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோ மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மாஸ்கோ மேயர் ஜெர்கை சோஃபியானின் வெளியிட்டுள்ள தகவலின்படி மாஸ்கோவை நோக்கி வந்த ட்ரோன் ஒன்று நகரின் வெளிப்புற பகுதியில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதேபோல் ரஷ்யாவின் தென்மேற்கில் உள்ள பெரையான்ஸ் பகுதியின் கவர்னர் அலெக்சாண்டர் மொகோமாஸ் வெளியிட்டுள்ள தகவலின்படி உக்ரைனில் இருந்து ஏவப்பட்ட 12 ட்ரோன்களை ரஷ்ய ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை ரஷ்யாவின் ரிஷ்க் பகுதியில் 2 ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு கடந்த ஆண்டு அக்டோபரில் கொடூர தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் மக்கள் பலர் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். பணிய கைதிகளாக சிலர் சிறைப்பிடித்து செல்லப்பட்டனர். இதற்கு பதிலடியாக காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் 40,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் பலியாகியுள்ளனர். இந்நிலையில் தொடர் போரால் காசாவில் பலரும் தொற்று வியாதிகள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் காசாவில் உள்ள 6.4 லட்சம் குழந்தைகளுக்கு உலக சுகாதார அமைப்பு போலியோ சொட்டு முகாம் நடத்த முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை முன்னிட்டு 8 மணி நேர போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்படும் என இஸ்ரேல் படைகள் மற்றும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புகளுக்கு இடையே உடன்பாடு ஏற்பட்டது. இந்த சூழலில் அதிகாரப்பூர்வமாக முகாம் செயற்பட தொடங்குவதற்கு முன் நாசர் மருத்துவமனை ஆற்றுகளில் அடையாள முகாம் நடத்தி சில குழந்தைகளுக்கு மருத்துவ அதிகாரிகள் போலியோ சொட்டு மருந்து வழங்கினர். இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் படையினர் திடீர் தாக்குதலில் ஈடுபட்டனர். 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மற்றும் சமூக நல பணியாளர்கள் முகாமுக்கு தயாரான நிலையில் காசா முனை பகுதியில் அமைந்துள்ள அகதிகள் முகாம்களில் ஒன்றான நசீரத் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் 19 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களில் 9 பேர் ஒரே குடும்பத்தினர் ஆவார்கள். காசாவில் தொடர்ந்து அடுத்தடுத்து நடந்த தொடர் தாக்குதலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். எனினும் பயங்கரவாதிகளை தாக்கி அவர்களுடைய ராணுவ உட்கட்டமைப்பு அகர்த்தோம் என இஸ்ரேல் படையினர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷில் 2 வாரங்களாக பெய்து வரும் பருவமழை காரணமாக வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. இதில் வீடுகள், கட்டிடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதுடன் மின் விநியோக பாதிப்பு, சாலை இணைப்பு துண்டிப்பு, போக்குவரத்து பாதிப்பு உள்ளிட்டவற்றால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக, வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதேவேளை வெள்ளத்தில் சிக்கி 59 பேர் வரை பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிக அளவான பெனி மாவட்டத்தில் 23 பேரும், கபில்லா மாவட்டத்தில் 14 பேரும் உயிரிழந்துள்ளனர். 11 மாவட்டங்களில் உள்ள நகராட்சி பகுதிகள் உட்பட பல்வேறு இடங்களில் 54 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தென்சீன கடலின் சர்ச்சைக்குரிய பகுதியில் கடலோர காவல் படை கப்பல்களை கொண்டு மோதியதாக சீனாவும் பிலிப்பைன்ஸும் ஒருவரை ஒருவர் பரஸ்பர குற்றம் சாட்டியுள்ளன. தங்கள் நாட்டு கப்பல் மீது சீன கப்பல் நேரடியாக வேண்டுமென்றே மோதியதாக பிலிப்பைன்ஸ் கூறியுள்ளது. அதே சமயம் சீன கப்பல் மீது பிலிப்பைன்ஸ் கப்பல் வேண்டுமென்றே மோதியதாக சீனம் குற்றம் சாட்டியுள்ளது. இத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.